பார்த்தீங்கன்னா நான் கேலிங் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி 2 வருஷம் ஆகுது. நான் ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜிக்கு நான் இப்போ வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொடைக்கானல் போனேன். அங்கே ஒரு இயற்கையான இன்ப அதிர்ச்சி எனக்கு கிடைச்சது. நல்லா அனுபவிச்சேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஏலகிரி வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடம் பார்த்து கிடைச்சிது. ஏற்காடு அந்த இதில் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நேரம் வந்து சில சின்ன விஷயத்துக்குலாம் பயப்படுறோம், கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறோம். ஆனாலும் ஒரு 150 படி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான இடம் கிடைச்சிருக்கு. நல்லா வந்து என்ஜாய் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வாங்க. எல்லாருக்கும் தான் ட்ரைனிங்ஸ்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல கலை எடுத்துருக்கணும். அந்த மாதிரி எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு பல பிரதர்ஸ் கிடைச்சிருக்காங்க, சிஸ்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க. நம்மளுடைய கஷ்டத்துக்கு நம்மளோட உழைப்புக்கு உற்சாக கொடுக்குறதுக்கு பல பேர் காத்துட்டு இருக்காங்க. இந்த களத்தில் எல்லாருமே இறங்கணும். கண்டிப்பாக என்னால் முடியாதுன்னா விளங்க முடியாது. ஆனால் என்னைக்குமே நம்ம ஏழையாக பிறக்கலாம். பிறக்கும்போது ஏழையாக இருக்கலாமா? ஆனால் இறக்கும்போது பெரிய ஒரு கோடிக்கொடியாக நான் வந்து முடிக்கணும் என்னோடய வாழ்க்கையை. அந்த அளவுக்கு நான் வந்து என்னோடய உயிர் எனக்கு 100 வயசு வந்துட்டு நான் வாழ்வேன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கேலிங் ப்ராடக்ட் நான் சாப்பிட்றேன். அது மாதிரி பல பேரை ஒரு 100 வயசு வரைக்கும் வாழ வைப்பேன். பல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு காத்துட்டு அதை வந்து தொடர் ஓட்டத்தில் வந்து எல்லாருமே பங்கேற்றுக்கணும். கண்டிப்பாக அது மாதிரி பல மடங்கு நம்ம சம்பாதிக்கலாம். அது மாதிரி என் பொண்ணை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெவலில் நான் படிக்க வைப்பேன். நல்ல ஒரு வாய்ப்பு அந்த படித்து முடிச்சோடனே நான் கேலிங்கில் தான் நான் பிஸ்னஸ் பண்ண வைப்பேன். பல நாடுகள் சுத்த வைப்பேன். என் பிள்ளைய நல்லா வந்து படிக்க வைப்பேன். பையனையும் வெளிநாட்டில் படிக்க வைப்பேன். கேலிங்ஸ்லாம் எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் பெரிய அளவில் இன்கம் வரப்போகுது. ஆனால் ஃபியூச்சரில் எனக்கு பெரிய வேலை இருக்குது. உடனே வந்து சம்பாதிக்க முடியாது. ஒரு 10 வருஷம் நான் கேலிங்கில் இருப்பேன். நல்ல முறையில் சம்பாதிப்பேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் வாய்ப்பு. முக்கியமாக எல்லாருமே அந்த இதை தான் சொல்கிறேன். டவுனில் நிறைய பேரை நான் அந்த வாய்ப்பில் நான் கலந்துக்க வச்சுருக்கேன். அடுத்த டைம் 2 எமரால்டாக கூட்டிகிட்டு வருவேன். சக்ஸஸ் இந்த இயற்கை எனக்கு கண்டிப்பாக எனக்கு அந்த வழியை காமிப்பாங்க. ஆண்டவர் எனக்கு கண்டிப்பாக எனக்கு இயற்கை இறைவன் அருள் எனக்கு கிடைக்கும். கண்டிப்பாக என்னுடைய மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. எனக்கு எந்த கஷ்டமும் இப்போதைக்கு நான் நினைக்கவே முடியலை. நான் என்னுடைய பாசிட்டிவ் அடுத்த நிகழ்வுகளை தான் நான் எதிர்பார்த்துருக்கேன். அதாவது நிகழ்வு காலம் கடந்த காலத்தை மறந்துட்டு நிகழ்வு காலம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம உணர்வுபூர்வமாக உணர்றேன். ஏன்னா நான் இந்த மாதிரி வாழ்க்கையில் நான் முன்னேற போகிறேன். இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ட்ரீம் வரும்னு எனக்கு கற்பனையில் வருது. 2வது இந்த ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப நல்லா வந்து டேரக்டர் எல்லாம் பேசினாங்க, சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் வழிநடத்தி போகணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் அந்த மாதிரி வழிநடத்தி நான் என்னோடய டீமை நான் கொண்டு போகிறேன். எந்த நேரத்தில் எந்த இதுலேயும் எனக்கு சோறு வராது. எனக்கு எல்லா லெவல்லையும் எனக்கு நல்ல சப்போர்ட் தைரியம் கொடுக்குறதுக்கு எனக்கு ஆள் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி பல இடத்துங்களுக்கு வேலைக்கு போனால் கூட இந்த வாய்ப்பு கிடைக்காது. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லையும் நல்ல செல்லாம் அழிச்சிட்டு கெட்ட செல்லோடு அனுப்பி வைப்பாங்க. கேலிங் வந்தால் எல்லாருமே நல்ல செல்லோட உயிரோட வாழலாம்.